ஒரு சிலர்கிட்ட பேசினா ஏன் இவங்க கிட்ட ஒரு சிலர்லாம் சொன்னன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சார். அந்த மாதிரி ஃபீல் வந்து என் மனைவி கிட்ட பேசி என் உறவினர்கள் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. போட்டு கொடுக்குறியா இல்ல என்ன காட்டுக்கு என் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து என் மனைவியிடம் வந்து முறையிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டமா இவங்களை வளர்க்கறதுக்கு என் பசங்களை நான் பட்ட பாடு இருக்கே ஐயோ. அவங்க பதிலுக்கு அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா ஆறுதலா கொஞ்சம் பேசணும், வாய் விட்டு அவங்க பேசுவாங்க ஆறுதல் சொல்றதுக்குன்னு. அவங்க கிட்ட வந்து வந்த பதில் என்ன தெரியுமா சார்? அதோட முடிஞ்சது சார். அவங்க ஏன் தான் இவங்க கிட்ட சொன்னுன்ற ஒரு முடிவு கொண்டாங்க சார். ஐயோ இவனை வச்சிட்டு நான் எப்படித்தான் சமாளிக்க போறனோ தெரியலையே. ஆனா அநியாயத்துக்கு ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீ பாக்குறதுல பிசாரே உங்களுக்கு நானு. முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கேட்டப்ப என்ன சொன்னாங்க, உங்களோட பேச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்க ரொம்ப ஜோவியலா பேசுவீங்க, கிளாஸ் எடுக்கிறப்ப கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது வேற இது வேற. என்ன அது வேற இது வேறடா? நான் கூடுவாஞ்சேரியில இருக்கேன். ஒரு 10:30 போல எனக்கு காலைல போன் பண்ணிட்டான். ஹலோ துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? 1500 ரூபா காசை கொடுத்துட்டான். 15 கடைக்கு போயிருப்பேன் சார், எதுலயுமே சாட்டிஸ்ஃபை ஆகலாவேன். டிசைன் காட்டுங்க, டிசைன் காட்டுங்க, சாஃப்ட் சில்க் காட்டுங்க, எனக்கு சாஃப்ட் சில்க் எடுக்கிறேன். எனக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி அவன் கொடுத்ததுல ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஒண்ணு நல்லா ஜிகு ஜிகுன்னு இருந்துச்சு சார். நம்ம மட்ராசப்பட்டினம்ல அந்த பாட்டி போட்டிருக்கோம்ல சார், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட். நான் வெறும் வயித்தோட சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. சரி சார் அவனுக்கு தேவை சர்ப்ரைஸ். சரி எதுக்கு அந்த பொண்ணு மட்டும் சர்ப்ரைஸ்? அவனை 2 பேரும் சேர்ந்து ஆயிக்கங்க. சாம்பார் ஆப் எனக்கு. என் பேர் ஜே ஜுலேகா, நான் ஹோம் மேக்கரா இருக்கேன். ஹோம் மேக்கரா இருக்கீங்க? எந்த ஏரியால இருக்கு உங்க வீடு? பாத்தீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. சார் உங்க பேரு? ஜே மோசதயான், பிசினஸ்மேன். பிசினஸ்மேன்னா என்ன பண்ணுவீங்க? ஆல் பிசினஸ். ஆல் பிசினஸா? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏதோ ஒன்னு சொல்லுங்க, நீங்க பண்ற ஆல் பிசினஸ்ல ஒன்னு சொல்லுங்க. தெரியாது தெரியாது தெரியாது. இந்த விளையாட்டுலாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. இப்ப பிசினஸ்ல நிறைய பணம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவேன். ஓ ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம். சரி உங்க பேர் என்னம்மா? VM யுவன் சங்கர். என்ன படிக்கிறீங்க? 4th A செக்ஷன். அவங்க கிளாஸ்ல ஃப்ரெண்ட் யார் உங்களுக்கு? ஐயோ எதையாச்சும் சொல்லியா? என்னத்த சொல்றது? முதல் முறையாக ஒரு தாய் சிக்கி கொண்டார். எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம்.